Hi everyone, 11th standard biology க்கு வணக்கம். Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் வாழவைக்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த क्वेश्चंस எல்லாம் படிச்சீங்க 1.5 நாள் தான் டைம் இருக்கு. நிறைய போர்ஷன்ஸ் 8 லெசன் பயப்படாதீங்க. டாப் மோஸ்ட் 10 5 மார்க்ஸ் சொல்றேன். பாட்னிலி ஜுவாலஜி அந்த 5 மார்க் படிச்சா 4 5 மார்க் எழுத முடியும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கஷ்டமா கேட்டா 3 எழுதிடலாம். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய 2 மார்க் 3 மார்க் படிச்சீங்கன்னா 2 3 மார்க் எழுதலாம், 3 2 மார்க் எழுதலாம். அதனால தான் 60ன்னு போட்டுருக்கேன். சொல்ல முடியாது 3 3 மார்க் கூட எழுதலாம் ஈஸியாக கேட்டால். 1 மார்க் 2 3 ட்விஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. புக் பேக் படிச்சிருங்க. சரி, இப்போ 1.5 நாள் தான் இருக்குது, படிச்சிடலாம். பயோபாட்னியில் ஃபஸ்ட்டு இந்த 2 கொஸ்டின் புக் பேக்கில். கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் டேபிள் நம்பர் 1.5ல் அந்த டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே படிச்சிருங்க. சாப்டர் 2 ஜிம்னோஸ்போம் ஆங்கியோஸ்போம் அவ்வளோதான். சாப்டர் 4 ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் எஸ்டிவேஷன், அந்த வரைபடத்தை வரைஞ்சி இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுருங்க, அது மட்டும் போதும். சாப்டர் 5ல் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெபினிஷியஸ் 7th கொஸ்டின், 8th கொஸ்டின், 10th கொஸ்டின் கிளிட்டோரேட் ஆர்னிட்டியா புக்கின் சங்கு புஷ்ம். இந்த 4லேருந்து ஒன்று வந்துடும். அதே மாதிரி இந்த 3லேருந்து ஒன்று வந்துடும். அதனால் 2 எழுதிடலாம். யாருக்கு தெரியும் மாறலாம் இல்லையா ஆர் சாய்ஸில். அப்போது சாப்டர் 6ல் 8 9 ரொம்ப ஈஸி. சாப்டர் 7ல் மிட்டாசிஸ் மியாசிஸ் 11வது கொஸ்டின் புக் பேக்கில். ஏன்னா தமிழ் மீடியம் இருக்கனால புக் பேக்கும் நோட் பண்ணியிருக்கேன். அடுத்து சாப்டர் 8ல் 9 10 டிஎன்ஏ டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ அவ்வளோதான். இதெல்லாம் மொக்க கொஸ்டின். நீ இன்றைக்கி ஆரம்பித்தா கூட நாளைக்கு வந்து பாட்னி நான் சொல்கிறது பயோபாட்னி எப்போ முடிக்க முடியும்னா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகே, பயோபாட்னியில் 2 மார்க் 3 மார்க் சாப்டர் 1ல் 2 தான். சாப்டர் 2ல் இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின். சாப்டர் 3ல் இது. சாப்டர் 4ல் புக்கின்னா இப்படி பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருப்பேன், அது 2. யூஸ் ஆஃப் ஹெர்பேரியம் பயன்பாடுகள் புக் பேக்கில் 5வது கொஸ்டின் மட்டும்தான். சாப்டர் 6ல் குளோரோபிளாஸ்ட் டயக்ராம் பசுங்கண்ணத்தின் வரைபடம், ஃபங்க்ஷன் ஆஃப் நியூக்ளியஸின் பணிகள், செல்வாலின் பணிகள் 3 மார்க்கு புக் பேக்கில் இந்த கொஸ்டின் அவ்வளோதான். டயக்ராமெல்லாம் புக் பேக்கில் நான் என்ன இப்போ மார்க் பண்ணியிருக்கணும், புக் பேக் கொஸ்டின்ஸாகவே மார்க் பண்ணியிருக்கேன். டயக்ராம் கண்டிப்பாக கேட்பாங்க. பயோபாட்னிலையும் சரி, ஜுவாலஜியில் மெயினாக ஹார்ட்டு, கிட்னி, நெஃப்ரான் எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது நான் மார்க் பண்ணியிருக்கேன். அண்டு குளோரோபிளாஸ்ட் டயக்ராம் அதில். ஸோ அதெல்லாம் சாப்டர் 7 8. ஸோ இதெல்லாமே மொக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு டாப் மோஸ்ட் 10 2 மார்க் 10 3 மார்க் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் 6 5 மார்க்கு. சாப்டர் 1ல் ஒரே ஒரு 5 மார்க் புக் பேக்கில் 11வது கொஸ்டின். சாப்டரில் காட்டேஜ் நான் காட்டேஜ். சாப்டர் 3ல் 11 12 புக் பேக்கில். சாப்டர் 4ல் கட்டாயமாக ஒரு 5 மார்க் வரும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராகோட பொருளாதார முக்கியத்துவம். புக் பேக்கில் இந்த 4 கொஸ்டின் படிச்சு கண்டிப்பாக இதில் ஒரு 5 மார்க் எழுதலாம். சாப்டர் 6ல் ஒரே ஒரு கொஸ்டின் புக் பேக்கில் 25வது கொஸ்டின் அப்படியும் கேட்கலாம். மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங்னு கேட்கலாம். இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் கேட்கலாம். சாப்டர் 7ல் ஒரே ஒரு 5 மார்க் ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட். சாப்டர் 8ல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணோம். எல்எஸ் ஆஃப் கிட்னி டயக்ராம் அவ்வளோதான். அடுத்து 2 மார்க் 3 மார்க் சாப்டர் 1ல் 4, சாப்டர் 2ல் நிறைய கொடுத்துருக்கேன், ஏன்னா அதிலே வந்துடும். சாப்டர் 3ல் ஈஸி. சாப்டர் 4ல் நிறையா இருக்கும். 15லேருந்து 26 வரைக்கும். 15லேருந்து 26னா 15 16 17 18 26 வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின். இப்போ சாப்டர் 5ல் 17 18 அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஒரு லெசன் 2 3 தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 6ல் இந்த 5 கொஸ்டின், சாப்டர் 7ல் இதெல்லாம், சாப்டர் 8ல் கொடுத்துருப்பேன். ஸோ ரொம்ப படிக்க முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நான் கொடுத்த 5 மார்க்ஸ் எல்லாமே படிக்க ட்ரை பண்ணேன். 4 5 மார்க் எழுதிடலாம். எழுதிட்டு பயோபாட்னின்னு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படி. சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும் நான் கொடுத்த 2 மார்க் 3 மார்க். ஜுவாலஜியில் எனி 5 சாப்டர்ஸ் நான் கொடுத்ததை படி 1 நாள் 50 மார்க் கிட்ட ஈஸியாக எடுக்கலாம். இதை தான் நான் சொல்ல முடியும். ஸோ 11th பயாலஜி ஈஸியாக கஷ்டமானு கேட்டால் எனக்கு தெரியாது. புக்கின் கூட கேட்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் இதை படிச்சிங்கன்னா சமாளிச்சிடலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது, எழுதிடலாம். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பயப்படாமல் படிங்க. நாளைக்கு மத்தியானம் 3 4 மணிக்குள்ளே முடிச்சிங்கன்னா 4 மணிக்கு மேலே ஜுவாலஜி பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் முடிச்சுட்டு, ஜுவாலஜியில் 5 மார்க்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். புக் பேக் 1 மார்க் தெளிவாக லெசன் வைஸ் படிச்சிருங்க. அவ்வளோதான். கொஸ்டின் பேப்பர் வீடியோ வரும், இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வரும். ஸ்டே டியூன்ல இருங்க. தேங்க்யூ.